இந்து முன்னணி கூட்டம் கூட்டப்படுகிறது. திராவிட இயக்கம் தோன்றியதிலிருந்து இதுவரை நாம் கண்ட தலைவர்கள், தந்தை பெரியார் அதற்கு எதிர்ப்பா இருந்தார், பேரறிஞர் அண்ணா அந்த கொள்கைகளுக்கு எதிர்ப்பா இருந்தார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மான்னு யாரும் அதுல போய் கலந்துக்கிறது இல்லை. அந்த நிகழ்ச்சிகள்ல நமக்கு சம்பந்தமும் இல்லை. இது திராவிட ஐடியாலஜியில நம்ம ஊடி வந்த நம்ம கடைபிடித்த விவகாரம். நேற்றைய தினம் அதுல போய் 4 மதுரை பயில்வான்கள் 4 பேரும் போய் ஏரியாவில் உட்காந்து அங்க அந்த முருகர் விழா அப்படின்னா, நான் தெரியாம கேட்கிறேன், முருகரை நீங்க எங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்களா? கோடான கோடி மக்கள் தங்களை வருத்தி கொண்டு வழியெல்லாம் நடந்து பழனிக்கு தைப்பூசம் போறதை பாக்குறோம். சூரிய சமகாரம்னு சொல்லி திருச்செந்தூர்ல கோடான கோடி மக்கள் கூடுறதை பாக்குறோம். தமிழ் கடவுள் என்றும் மக்கள் வணங்குகிறார்கள். அதை வணங்க வேணான்னு தடுத்ததில்லை. அதுல பிரச்சனைகளை தந்தை பெரியார் சொன்னார். ஒரு காலத்துல சட்டம் இல்லாம உடம்போட கவலை சுத்திக்கிட்டு போன காலங்கள் உண்டு. உயர்ந்தோர் தாழ்ந்தோர் தீண்டப்படாதவோர் என்கின்ற நிலைமையெல்லாம் ஏற்பட்ட பொழுதுதானே தந்தை பெரியார் குரல் கொடுத்தார்கள். பேரறிஞர் அண்ணாவும் அதற்கு பின்னால் அதை நிறைவேற்ற துடித்தார், ஆட்சி கட்டிலில் அமர்த்தினார். என்னங்க அநியாயமா இருக்கு? அங்க போய் மேடையில உட்கார்ந்துட்டு தந்தை பெரியாரை அவமானப்படுத்தி பேசுகிறார்கள், பேரறிஞர் அண்ணாவை அசிங்கப்படுத்தி பேசுகிறார்கள்னு சொல்ற இடத்துல நான் முதல்ல பார்க்கல, நான் அப்புறமா தான் அதை டிஸ்பிளே பண்ணது தெரியும். அறிவாளி இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்பிளே பண்ணத போட்டு காமிச்சாச்சு, வெளியே போக வேண்டியதானே. அப்புறம் என்ன, அப்புறம் கூட்டணியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை உனக்கு? நாம் கொண்ட தலைவர்கள், கண்ட தலைவர்கள், நாம் போற்றி புகழ்பாடி வணங்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு கஷ்டங்க. 18 ஆண்டு காலம் போராடி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஆட்சியிலே 67 ஆட்சி கட்டிலே இந்த திராவிட இயக்கத்தை அமர்த்தினார். எவ்வளவு பெரிய கேவலமான செயல் நினைச்சு பாருங்க. அவர்களை அசிங்கப்படுத்துவதை உட்கார்ந்து பாக்குறாங்க. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பணம் வாங்கிக்கிட்டு மதம் மாறிட்டாங்கன்றத எப்பயோ திரு ராமகோபாலன் பேசுறத நேற்று தினம் அங்க டிஸ்பிளே பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அது கோர்ட்ல உறுதிமொழி கொடுத்து இது முருகருக்காக எடுக்கப்பட்ட மாநாடுன்னு சொன்னா, நான் இப்ப தெரியாம கேட்கறேன். இப்படி வச்சுக்குவோம். இப்போ முருகன் கடவுளுக்குன்னு ஒரு மாநாட்டை நீங்க கூட்டினீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியாத கடவுளை அறிமுகப்படுத்திட்டீங்க, ரைட்டு. நாளைக்கு தோத்துட்டீங்க 2026லன்னா முருகர் கொடுத்த பனிஷ்மெண்டால தான் நீங்க தோத்துட்டீங்க, முருகர் தண்டிச்சிட்டார், முருகர் உங்களை ஏத்துக்கலன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா நீங்க? அதே போல இந்த ஆளுங்கட்சியா இருக்க கூட திமுக கூட பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் ஆகல. ஏன்னா இது என்னன்னா முருகர் மாநாடுன்னு சொல்லிட்டு அரசியல் பேசப்பட்டது, பெரியார் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து தலைமுறை பேசினது, அரசு சைடு ஒரு நடவடிக்கை இல்ல. நேற்று மிஸ்டர் ஆர்.எஸ். பாரதி அதுக்கு பதில் சொல்லி இருந்தது. அது இவங்க நடுவுல பூந்து சம்பந்தம் இல்லாம உங்களை பேசலவங்களுக்கு பதில் சொல்லுனா, இவங்க திமுகவுக்கும் ஆர்.எஸ். பாரதிக்கும் ஏதோ ஒரு ஐடிவி மூலியமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் போர்ஸா அதுல இறங்கணும். ஆகவே இவர்கள் அடிமையாயிட்டாங்க. விடுங்க, அவங்க நான் ஓப்பனா சொல்றேன். இப்ப திமுக குறை சொல்லலாம், இப்ப ஏடிஎம் கேட்கற நான் சொல்லிட்டு இருக்கேன். இது இந்த கொத்தடிமை வாழ்வு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் பெரியார், தந்தை பெரியாரை, பெரியாரை தெரியாது சார் அவங்களுக்கு. தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பற்றி எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் கேட்டா என்ன தெரியும்? எனக்கு தெரியவே தெரியாது. இதுதான் இங்க நடக்கிற உண்மை. ஆகவே அதை நம்ம போய் இவரை போய் கேட்டுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. ஆகவே வர தேர்தல் 2026ல தமிழக மக்கள் நிச்சயமாக பாடம் போட்டு வர. நான் சொல்றேன், பழனிசாமிக்கு இவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். என்ன தெரியுங்களா? 60 வருடங்கள் நிறைவு பெற இருக்கிறது. திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆளுகிறது. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஊற்றுவித்த அந்த கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தந்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் அப்படித்தான் வழி நடத்தினார்கள். இதுதான் நடந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க அவங்கள்ட்ட அடிமையா போங்க, நீங்க போய் ஒட்டிக்கோங்க, அவங்க சொல்றதை கேளுங்க, கூட்டணியில சேருங்க, இல்லைன்னா நீங்க அரசியல் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நாம் கண்ட தலைவர்களை கேவலமா பேசுறத வேடிக்கை பார்க்கறதுங்கிறது எந்த விதத்துல சார் நியாயம்? நீங்க சொல்லி பார்ப்போம். பண்டாரங்கள் மாளிகையில் பகுத்தறிவுக்கு என்ன வேலை சொல்லுங்க? பண்டாரங்கள் மாளிகையில் பகுத்தறிவுக்கு என்ன வேலை? அதே போல தன்னோட எம்ஜிஆர் சாரி நம்ம விஜய் தன்னோட கொள்கை தலைவரா ஏற்றுக்கிறாரு பெரியார. தற்போது அவங்க சைடுல எந்த ஒரு நிச்சயமாக தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் விட்டு கொடுத்து இந்த அரசியலை செய்யவே முடியவே முடியாது. அவர் பேசணும். விஜய் அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும்.
இந்த நீங்க எல்லா கட்சிகளும் பிரிந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் வைகோ அவர்கள் தனியாக பிரிந்து அவருடைய கட்சியை நடத்தினாரு. விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் கட்சியை நடத்தினாரு. எல்லோருமே தலைவர்களாக தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் திமுகவும் ஏற்றுக்கொண்டுதானே சென்று கொண்டிருக்கிறது. எங்கே வேறுபாடு வந்துச்சு சார்? அவங்க அது என்ன முன்னணியோ RSS அவங்க நடத்திட்டோம். அங்க என்ன சார் உங்களுக்கு வேலை? இப்பதான் தெரிய வந்ததுன்னு சொன்னா பின்ன வெளியில வாங்க. அதை ஊத்தி மொழிவி தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் அடமானம் வைத்துவிட்டு அரசியல் நடத்துவது இவர்கள் செய்வார்களே ஆனால் தமிழக மக்கள் கொஞ்சம் கூட ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். போலி திராவிடம் அப்படிங்கிற அவர் பேசியிருக்காரு ஒரு காலத்துல, அதை போட்டு காமிக்கிறாங்க. இப்ப திராவிட சக்திகள் நம்ம தான் நினைக்கிறோம். போலி திராவிடம் சொன்ன பின்னாடி அங்கென்ன வேலை இந்த மாமன்னர்களுக்கு? அங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.